இந்த உயிர்ச்செந்த நாளிலும் இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இணையதளத்தின் மூலமாக இந்த காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஆராதனையில் எங்களோடு கூட ஆராதிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆராதனையின் ஆர்வமாக கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த கால வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம் அண்டையில் வருகிறோம். இந்த ஆராதனை வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனையின் ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து கொடுங்க. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனையின் ஆரம்பமாக நாளைய தினத்தை குறித்து பயமில்லை, நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார் என்கிற பாடலை நாங்கள் பாடுகிறோம். எங்களோடு கூட இணைந்து நீங்களும் பாடுங்கள். நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். பெற்றிடுவேன். ஹல்லேலூயா, புது
பலன் பெற்றிடுவேன். கர்த்தருக்காய் நான் தினமும் காத்திருப்பேன். புது பலன் பெற்றிடுவேன். ஹல்லேலூயா, புது பலன் பெற்றிடுவேன். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். நாளைய தினத்தை குறித்து பயமில்லை. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார், எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நாதன் இயேசு எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் எபினேசர், இதுவரைக்கும் நம்மை சுகத்தோடு கூட பலத்தோடு கூட பாதுகாத்து வழி நடத்தி வந்தவர். அவர் எல்லோகிம், அவர் நம்மை காண்கிறவர். இந்த காலை வேளையில் எந்த சூழ்நிலைகள் மத்தியில் நீங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை உங்களுடைய வாழ்வில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தாலும், அவர் உங்களுக்கு போதுமானவர்களும் அதிகமானவராய் இருக்கிறார். ஏராளமானவராய் தாராளமானவராய் இருக்கிறார். நம் ஆண்டவரை சோத்தரிப்போம், ஆண்டவரை துதிப்போம். மறவாமல் நினைச்சிரையா, மனதார நன்றி சொல்லுவேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. கர்த்தர் இதுவரை நடத்தினது மாத்திரமல்ல, அவர் இனிமேலும் நம்மை நடத்துவதற்கு வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நம்ம பாடுவோமா? மனதார நன்றி சொல்வேன், நன்றி சொல்லுவோம். நீ மறவாமல் நினைச்சீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைச்சு இதுவரை நடத்தினீரே. ஆமென். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசரே, எபினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேச நீதானையா, இதுவரை நடத்தினீரே. எல்லோகி எல்லோகி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? ஆமென். எல்லோகி எல்லோகி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலவீன நேரங்களில் பலன் சந்தீரையா. பலவீன நேரங்களில் பலன் சந்தீரையா. சுகமானே சுகமானே சழுவுகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீ. சுகமானே சுகமானே சழுவுகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீ. நன்றி நன்றி ஐயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. நன்றி
மூடி ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கோடா கோடியான நன்றியை உமக்கு ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இதுவரை எங்களை நடத்தினீரே, ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து பராமரித்தீரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை பாடுகிறோம் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. தடைகளை உடைச்சீரையா, தள்ளாட விடவில்லையே. ஆமென். ஹல்லேலூயா. தடைகளை உடைச்சீரையா, தள்ளாட விடவில்லையே. சொந்து போன நேரமெல்லாம், சொந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. எங்களை தேற்றினவரே. சொந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி சொல்லுமா, நன்றி நன்றி. உலச்சின் ஆழத்தில் ஆண்டவரே கோடி கோடி நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் சீரையா, மனதார நன்றி சொல்வே. நீ மறவாமல் சீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. நன்றி அப்பா. இரவும் பகலும் எங்களை பாதுகாத்து வந்தீரே, ஒரு நாளை காண உதவி செய்தீங்களே, எங்களுக்கு ஜீவனையும் பலத்தை சுகத்தையும் கொடுத்தீங்களே. ஒவ்வொரு நாளும் நன்றியோடு துதிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் நன்றியோடு துதிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதிதானவைகளாய் இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த ஆராதனையின் மீதான பகுதியும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. விசேஷமா உடைய வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட பேசும்படிக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய காதுகளை திறந்து கொடுக்கிறோம், எங்களுடைய இதயத்தை திறந்து கொடுக்கிறோம் அப்பா. எங்களுக்கு வேண்டிய சத்தியத்தை நீர் கொடுக்க வல்லவரு நல்லவருமாய் இருப்பதற்காக சோத்திருக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த ஆராதனை மீதியான பகுதி ஆசீர்வாதமாய் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நேராக கடந்து செல்வோம். Let's turn attention to the word of God. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனம். The Gospel of Matthew chapter 6 verse 25. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்களுடைய ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்களுடைய சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? Therefore I tell you, do not worry about your life, what you would eat or drink, or about your body, what you will wear. Is not life more important than food, and your body more important than clothes? கவலையை எப்படி மேற்கொள்வது என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். We've been meditating God's word entitled How to Overcome Worry. கவலை ஒரு சாதாரண காரியம் போல காணப்பட்டாலும் Worry may seem ordinary, நம்முடைய மனதை சாக்கும் பிசாசுனுடைய ஆயுதங்களில் ஒன்றாய் இருக்கிறது. but it is a weapon that Satan uses to attack our mind. எப்பொழுதெல்லாம் நாம் கவலைப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் Whenever you worry, அந்த கவலை நம்முடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் செய்யாதபடி நம்மை பாதிக்கிறது. worry will hinder you from fulfilling your duties. கவலை ஆரோக்கியமான ஒன்று அல்ல. Worry is not something that is healthy. நம்மை அடிச்சு போடும்படி நம்முடைய மனதில் ஏற்படும் பிசாசுனுடைய தாக்குதலாய் இருக்கிறது. It is an attack of the devil that Satan uses to destroy you. ஆகையால் கவலையை தூக்கி எறிந்து விடுங்கள். Therefore you should cast away worry. அது எடுத்து வைக்க வேண்டிய ஒன்று அல்ல. It is not something to be kept aside. அது மிகவும் ஆபத்தானது. It is very dangerous. கவலை பிசாசை நம்முடைய வாழ்வில் அனுமதிக்கிறது. Worry will permit Satan into your life. கவலை மூலமாக நம்மை அவன் அடிச்சு போடுகிறான். And through worry he will destroy you. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். Therefore you should have a sound mind. விழிச்சிருங்கள். You should be alert. அந்த கவலையை ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் தூக்கி எறிந்து விடுங்கள் என்று கடந்த வாரத்தில் பார்த்தோம். And last week we learned that through prayer and by faith we should overthrow every worry. இன்று நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த கவலையை குறித்து என்ன சொல்கிறார் என்பதை குறித்து பார்ப்போம். Today we are going to learn what Jesus has to say about worry. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை பார்ப்போம் என்றால், If you read the Gospel of
Matthew chapter 6 verse 25 to the end. இந்த கவலையின் மீது எப்படி ஜெயம் எடுப்பது என்பதை குறித்து இயேசு கற்றுக் கொடுக்கிறார். Jesus teaches us how to overcome worry. 25வது வசனம் இப்படியாக சொல்கிறது. Verse 25 says, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்களுடைய ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுத்துவோம் என்று உங்களுடைய சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? Therefore I tell you, do not worry about your life, what you will eat or drink, or about your body, what you will wear. Is not life more important than food, and your body more important than clothes? இயேசு பொருட்களை காட்டிலும் இந்த வாழ்க்கை மேலானது என்று சொல்கிறார். Jesus tells us that our life is more important than things. பொருட்களை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறார். He tells us not to be worried about things. இன்று பொருட்களை குறித்து தான் மக்கள் மிகவும் கவலைப்படுகிறார்கள். Today people are always worried about things. இந்த உலகத்தின் காரியங்களான பணம், உணவு, உடை, வீடு, ஆசி, ஐஸ்வர்யம் என்று இவைகளை குறித்து தான் கவலைப்படுகிறார்கள். People are worried about worldly things like food, clothes, wealth, riches and money. இயேசு என்ன சொல்கிறார் என்றால், What does Jesus say? இந்த பொருட்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை மேலானது. Your life is more important than these things. ஆகவே பொருட்களை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறார். Therefore don't be worried about things. இன்று கவலைப்படுகிறவர்கள் யாவரும் மேன்மையான காரியத்துக்காக கவலைப்படுவது கிடையாது. Today people who worry are not worried about great things. ஒரு சாதாரண காரியத்துக்காக தான் They கவலைப்படுகிறார்கள். worry about simple things. 26வது வசனத்தை பார்ப்போம் என்றால், If we read verse 26, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா பிழைப்புட்டுகிறார், அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா என்று சொல்கிறார். it says, look at the birds of the air, they do not sow or reap or store away in barns, yet your heavenly Father feeds them. Are you not much more valuable than they? அதாவது இந்த வசனத்தில் நம்மை குறித்து பேசுகிறார். In this verse he talks about us. இதை நாம் புரிந்து கொண்டால் நாம் கவலைப்பட மாட்டோம். If you understand this, you will not be worried. இயேசு என்ன சொல்கிறார் என்றால், What does Jesus say? தேவன் தான் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்பையும் பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், தாங்குகிறார். God provides, protects and takes care of all his creation. இந்த பறவைகள் மிக அற்பமாய் இருந்தாலும், Even though these birds are worthless, ஒரு காசுக்கு இரண்டும், இரண்டு காசுக்கு ஐந்து விற்றாலும், they sell two birds for 1 penny and 5 birds for 2 pennies. இந்த அற்பமான பறவைகளை பரமபிதா போஷிக்கிறார். God feeds these worthless beings. இந்த பறவைகள் அடுத்த வேலைக்காக, அடுத்த வேலை உணவுக்காக கவலைப்படுவது இல்லை என்று சொல்கிறார். And he says that these birds are never worried about the next meal. ஆனால் இவைகளை பார்க்கலும் தேவன் சிருஷ்டித்த எல்லாவற்றை காட்டிலும் நீங்கள் மேன்மையானவர்கள். He says that, but you are much more valuable than these. அந்த பறவைகளை போஷிக்கிற பரமபிதா உங்களை போஷிக்க மாட்டாரா என்று கேட்கிறார். And he asks this question, if your heavenly Father would feed them, will he not feed you? காரணம், இன்று அநேக விசுவாசிகள் அடுத்த வேளை உணவு எங்கிருந்து வரும் என்று கவலைப்படுகிறார்கள். It is because many believers are worried about the next meal, from where it will come from. ஆனால் இந்த பறவைகள் கவலைப்படுவதில்லை. But these birds are not worried. ஏனென்றால் அவைகளுக்கு தெரியும் பரமபிதா அவைகளை போஷிக்கிறார் என்று. Because they know that the heavenly Father will feed them. இயேசு இங்கு சொல்லுகிறார், Jesus says பறவைகளை பார்க்கலும் நீங்கள் மிக மிக மேலானவர்கள். that you are much more valuable than these birds. அந்த பரலோக பிதா பறவைகளை போஷிக்கும்போது, If your heavenly Father would feed them, மேன்மையான உங்களை போஷிக்க மாட்டாரா? it is certain that he will feed you. உங்களை கவனித்துக் கொள்ள மாட்டாரா? He will take care of you. உங்களுடைய தேவைகளை சந்திக்க மாட்டாரா என்று சொல்கிறார். And he asks this question, will he not take care of you? 27வது வசனத்தை பார்ப்போம் என்றால், If we read verse 27, கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று சொல்கிறார். he says, by worrying who can add a single hour to his life? இங்கு முழத்தை என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். Here they have said a single hour. இது முழம் அல்ல, ஒரு இன்ச் என்று மொழிபெயர்த்திருக்க வேண்டும். But it should not be an hour, but it should be an inch. காரணம், கவலைப்படுகிறவர்கள் ஒரு முழத்துக்காக கவலைப்பட மாட்டார்கள். Because those who worry will not be worried about an inch. ஒரு இன்ச்சுக்காக தான் Will not கவலைப்படுவார்கள். be worried about a yard, but will worry about an inch. இயேசு என்ன சொல்கிறார் என்றால், What is Jesus saying? கவலைப்படுகிறதுனால் ஒரு நன்மையும் ஒரு லாபமும் கிடையாது என்று சொல்கிறார். He says, by worrying you will not be benefited. ஏதோ லாபம் இருந்தால் கவலைப்படலாம், If you are benefited, then you can worry. ஆனால் ஒரு லாபமும் கிடையாது. But there is no gain. அதற்கு பதிலாக உங்களுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தூக்கத்தையும் இழந்து போவீர்கள் என்று சொல்கிறார். Instead you will lose your sleep, your rest, your peace and your happiness. 28வது வசனத்தை பார்ப்போம் என்றால், If you read verse 28, உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுச்சினது இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். he says, why do you worry about clothes?
See how the lilies of the field grow. They do not spin or labor. Yet I tell you, not even Solomon in all his splendor was dressed like one of these. இந்த வசனத்தில் என்னத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறார். In this verse he says, do not be worried about clothes. காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். Consider these lilies. இன்று இருக்கும் நாளை காணாமல் போய்விடும். They will be here today and tomorrow be thrown away. அது ஒரு நாள் தான் இருக்கும். They will only last for a day. என்றாலும் தேவன் அவ்வளவு அழகாய் அவைகளை உடுத்துவிக்கிறார். உங்களை உடுத்துவிக்க மாட்டாரா என்று கேட்கிறார். Yet your heavenly Father has clothed them beautifully. Will he not clothe you? சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தினதில்லை. அவைகளை உடுத்துவிக்கிற பரமபிதா அவைகளை காட்டிலும் மேன்மையான உங்களை உடுத்துவிக்க மாட்டாரா என்று கேட்கிறார். Then he asks this question, I tell you that not even Solomon in all his splendor was dressed like one of these. 31வது வசனத்தை பார்ப்போம் என்றால், if you read verse 31, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார். he says, do not worry saying what shall we eat or what shall we drink or what shall we wear, for the pagans run after these things and your heavenly Father knows that you need them. இங்கு தேவனை அறியாத பிரஜாதிகளுக்கும் தேவனை அறிந்த மக்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார். Here he talks about the difference between a godly person and an ungodly person. அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் உள்ள வேறுபாட்டை பற்றி பேசுகிறார். He differentiates between a believer and an unbeliever. இந்த காரியங்களை அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளை குறித்து அவர்கள் கவலைப்படுகிறார்கள் என்று சொல்கிறார். He says the pagans run after these things and they are worried. ஏனென்றால் ஜீவனுள்ள தேவனை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஆகையால் அவைகளை தேடி போகிறார்கள். அவைகளுக்காக கவலைப்படுகிறார்கள் என்று சொல்கிறார். He says because they do not know the true living God, they run and seek after these and they are worried. தாங்கள் எப்பேற்பட்ட தேவனை கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். They are ignorant of the God they have. ஆனா விசுவாசிகள் நாம் அப்படி அல்ல. But we are not like that. நம்முடைய தேவனை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். We as believers know our God. நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். We know that our God knows our needs. அவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். And we know that he will meet our needs. ஆகையால் அவர்கள் கவலைப்படலாம், நாம் கவலைப்படக்கூடாது என்று சொல்கிறார். Therefore they can be worried but we should not be worried, he இந்த says. சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், if you ask what do some people think, நாங்கள் ஜெபித்தால் தான் எங்களுடைய தேவைகள் ஆண்டவருக்கு தெரியும் என்று நினைக்கிறார்கள். some people think unless we pray God will not know. ஜெபத்தில் ஒரு பெரிய பட்டியலை கொண்டு சென்றால் தான் என்னுடைய தேவைகள் அவருக்கு தெரியும் என்று நினைக்கிறார்கள். They think only if I take a list of my requests God will know. ஆனால் வேதம் சொல்லுகிறது, but the Bible says, உன் வாயின் சொற்பிரவாதத்தின் முன்பதாகவே உன்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிறேன் என்று. that I know all your thoughts and what you need. நம்முடைய தேவைகள் எழும்புவதற்கு முன்பதாகவே அவைகளை அறிந்து சந்திக்கிறவராய் இருக்கிறார் என்று பேதுரு சொல்கிறார். Peter says that God anticipates our needs and meets them. இன்று நமக்கு என்ன தேவை? What do you need today? இன்னும் 10 வருஷம் பொறுத்து நமக்கு என்ன தேவை? and what will you need after 10 years? இந்த பூமியில் நாம் வாழும் கடைசி நொடி பொழுது வரைக்கும் நமக்கு என்ன தேவை என்பதை நம்முடைய தேவன் அறிந்திருக்கிறார். and our God even knows what we need till the very end of our life. அதை சந்திப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். and he is willing to meet them. ஆகையால் அவர்கள் கவலைப்படலாம். therefore they can be worried. நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று சொல்கிறார். and he says that there's no need for you to be worried. தேவனை பற்றிய அறிவு அந்த புறஜாதிகளுக்கு இல்லை. the pagans do not have the knowledge about God. ஆனால் உங்களுக்கு தேவனை குறித்த அறிவு இருக்கிறபடியால், but because you have the knowledge of God, நீங்கள் கவலைப்படக்கூடாது என்று சொல்கிறார். he tells us that we should not be worried. 33வது வசனத்தை பார்ப்போம் என்றால், in verse 33 we read, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். he says seek first his kingdom and his righteousness and all these things shall be given to you as well. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்கிறார். he tells us that we should seek God's kingdom first. அதாவது உலக பொருட்களை தேட வேண்டாம். that we should not seek the worldly things. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம் என்று உலக பொருட்களை தேடாதீர்கள். we should not be seeking after what to eat or what to drink or what to wear. பணத்தை தேடாதீர்கள். we should not seek after money. நீங்கள் தேட வேண்டிய ஒன்று தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்கிறார். and the thing that we should seek is the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் என்றால் தேவனுடைய காரியங்கள் என்று அர்த்தம். the kingdom of God is the things of God. இயேசுவை அறிந்து கொள்வது என்று அர்த்தம். it means to know Jesus. இவைகளை தேடுங்கள் என்று சொல்கிறார். he tells us to seek after them. தேவனுடைய காரியங்களை முதலாவது வைத்தால், when you have God's kingdom first, தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய வாழ்வில் முதலிடம் கொடுத்தால், when you give priority to the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால், if you obey the word of God, அதின்படி செய்தால், and if you do them, தேவனுடைய வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்வை சரி செய்தால், if you
set your right heart and your life right. அதன் பிறகு உங்கள் காரியங்கள் சரியாகும்படி தேவன் பார்த்துக்கொள்வார் என்று சொல்கிறார். Then he says God will take care of all your needs. எல்லாவற்றையும் சரியான விதத்தில் சரியான நேரத்தில் தேவன் செய்வார். God will do everything at the right time in the right way. ஆனால் தேவனுடைய காரியங்களை கடைசியில் வைத்துவிட்டு But if you keep God's things last, எல்லாம் சரியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு. and if you expect God everything to be right, that is wrong. நம்முடைய வாழ்க்கையில் எதற்கு முன்னுரிமை தருகிறோம் என்பது முக்கியமாய் இருக்கிறது. It is very important to see what you give priority to in life. காரணம் அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். Because your life will depend on this. ஒரு அவிசுவாசினுடைய பிரச்சனை என்ன? If you ask what is the unbeliever's problem, அவன் தேவனற்றவனாய் இருக்கிறான். he is godless. அவன் தேவனை அறியாமல் இருக்கிறான். He is ignorant of God. ஆகையால் உலக பொருட்களை தேடி அவன் கவலைப்படுகிறான். Therefore he seeks after the worldly things and he is worried. ஆனால் ஒரு விசுவாசியினுடைய பிரச்சனை என்ன? But if we ask what is the problem of a believer, தேவனை உடையவர்களாய் இருக்கிறார்கள். they have God. தேவனை அறிந்திருக்கிறார்கள். They have known the God. ஆனால் தேவனுக்கு அவர்கள் முதலிடம் கொடுப்பது கிடையாது. But they never give God the first place. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது கிடையாது. They do not seek the kingdom of God. ஆகையால் உலக பொருட்களை தேடி அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். Therefore they run after worldly things and they are worried. ஆனால் அவிசுவாசிக்கு தேவனை குறித்த அறிவு கிடையாது. But an unbeliever does not have the knowledge of God. ஆனால் நமக்கு தேவனை குறித்த அறிவு இருக்கிறது என்று சொல்கிறார். But he tells us that we have the knowledge of God. இன்று கவலை நிறைந்த ஒரு விசுவாசியை பார்ப்போம் என்றால், Today if you see a believer who is worried, அவர் பொருட்களை தேடுகிறவராய் இருப்பார். he will be seeking after things. தேவனை முதலாவது தேடினால் கவலை என்பது நம்முடைய வாழ்வில் ஒரு பகுதியாக இருக்காது. If you seek after God, worry will not be a part of your life. 1 சாமுவேல் புத்தகம் 2வது அதிகாரம் 30வது வசனத்தை பார்ப்போம் என்றால், If you read the book of 1 Samuel chapter 2 verse 30, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். he says I will honor those who honor me. தேவனை கனம் பண்ண ஆரம்பியுங்கள். You begin to honor God. அவர் நிச்சயம் உங்களை கனம் பண்ணுவார். He will definitely honor you. பொருட்களா தேவனா என்று வரும்போது, When it comes to things of God and things, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்போது, when we give God first place, தேவனுடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கும்போது, when you give God the first place, தேவன் நமக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் பார்த்துக்கொள்வார். God will take care of all our needs. ஒரு சகோதரன் தன்னுடைய போதகரிடத்தில் இப்படியாக சொன்னாராம், One brother came to the pastor and said, இயேசுவை தவிர என்னுடைய வாழ்வில் எனக்கு ஒன்றுமில்லை என்று. I do not have anything except Jesus. அதற்கு அந்த போதகர், நீங்கள் சரியாய் சொன்னீர்கள். So the pastor said, you have rightly said. இயேசு இருந்தால் உங்களுடைய வாழ்வில் எல்லாம் இருக்கும் என்று சொன்னாராம். He said, if you have Jesus, you will have everything. அவர் இருந்தால் நீங்கள் ஒன்றுமில்லாமல் இருக்க முடியாது என்று சொன்னாராம். And he says, if you have Jesus, you will have everything. காரணம் இயேசுவும் வெறுமையும் ஒன்றாய் போக முடியாது. Because Jesus and emptiness can't go together. தேவன் தான் எல்லாம், இயேசு தான் எல்லாம் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that God is everything, Jesus is everything. 1 கொரிந்தியர் புத்தகம் 1வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read from the book of 1 Corinthians chapter 1 verse 31, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார் என்று பார்க்கிறோம். it says in him we have the wisdom from God. He is our righteousness, our holiness and our redemption. இயேசுவின் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாய் இருக்கிறார். Jesus is wisdom, righteousness, redemption and holiness. இயேசு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். Jesus is our everything. இயேசு நம்முடைய வாழ்வில் இருப்பார் என்றால், If Jesus is in our life, நம்முடைய வாழ்வில் எல்லாம் இருக்கும். everything will be in our lives. மக்கள் இதை அறியாதபடியினால் தான் கவலைப்படுகிறார்கள். Because people do not know this, they are worried. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும்போது பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. The Bible tells us if you seek God and his kingdom first, all these things shall be added to you. இன்று நாம் எதை தேடுகிறோம் என்பது மிக முக்கியமானது. Today what we seek is very important. காரணம் அதுதான் நம்முடைய வாழ்வை நிர்ணயிக்கிறதா இருக்கிறது. Because that is the decision making. இன்று अनेகர் பொருட்களை தேடி போகிறார்கள். Today many people run after things, ஆனால் அது அவர்களுக்கு கிடைப்பது கிடையாது. but they do not receive it. தேவனை அவர்கள் தேடுவது கிடையாது. They do not seek God. தேவனை தேடும்போது பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. The Bible tells us when you seek God, all these things shall be added to you. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், You may say உலகத்தில் अनेகர் தேவனை தேடாமல் எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்கிறார்களே என்று. that many people do not seek God yet they have everything. சங்கீதம் 37:1 இப்படியாக சொல்கிறது. Psalm 37 verse 1 says, துன்மார்க்கனுடைய செழிப்பை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது என்று. do not fret about evil men or be envious of those who do wrong. காரணம் அவர்களிடத்தில் எல்லா பொருட்களும் இருக்கலாம். Because they may have all the things in the world, ஆனால் சந்தோஷம், மகிழ்ச்சி, சமாதானம் என்பது அவர்களுக்கு இருக்காது. but they will not have peace, joy and happiness. அவர்கள் பொருட்களை நேசித்து பொருட்களை தேடி They will love things and run after them. கடைசியில் அவருடைய வாழ்வு நாசமாகிறது. At the end they will destroy
destroy their lives. செழிப்பை குறித்து கவலைப்பட வேண்டாம். He says, do not be worried about prosperity. சரியான விதத்தில் செழிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். You will receive prosperity in the right தேவன் way. உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று வேதம் சொல்கிறது. And the Bible tells us that God is willing to bless us. 2 கொரிந்தியர் புத்தகம் 10வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம் என்றால், If you read the book of 2 Corinthians chapter 10 verse 5, இந்த கவலையின் மீது ஜெயம் எடுப்பது எப்படி என்பதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பேசுகிறார். St. Paul teaches us how to overcome worry. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவளாய் இருக்கிறோம். We demolish arguments and every pretension that sets itself up against the knowledge of God and take captive every thought to make it obedient to Christ. வேதம் எப்பொழுதெல்லாம் கவலையை குறித்து பேசுகிறதோ, Whenever the Bible talks about worry, அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. it tells us what we should do. உங்களுடைய கவலையின் மீது நீங்கள் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால், If you should overcome worry, நீங்கள் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், the first step that you have to do உங்களுடைய மனதை சரி செய்யுங்கள். is to set your heart right. உங்களுடைய மனதின் எண்ணங்கள், சிந்தனைகள், கற்பனைகளை சரி செய்யுங்கள். We should consider every thought and every imagination and bring it under subjection. தேவனுக்கு விரோதமான தவறான கற்பனைகளை, சிந்தனைகளை எல்லாவற்றையும் சீர்படுத்துங்கள், அவைகளை எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குங்கள் என்று வேதம் சொல்கிறது. The Bible tells us that we should captivate every thought which are contrary to the word of God and the will of God. இன்று நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள் என்பதை பட்டியலிடுங்கள். Today you have to list down all the thought or your உங்கள் thoughts. மனதின் எண்ணங்களை ஆராய்ந்து பாருங்கள். You have to analyze all your thoughts. கர்த்தருக்கு விரோதமான எண்ணங்களை எல்லாவற்றையும் சிறைப்படுத்துங்கள், அவைகளை நிர்மூலமாக்குங்கள் என்று வேதம் சொல்கிறது. It tells us that we should demolish every thought that is contrary to God and to captivate these thoughts. தேவனுடைய வசனத்துக்கேற்ற சிந்தனைகளை மாத்திரம் உங்களுடைய மனதில் அனுமதியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. The Bible tells us that we should permit only things that are pleasing to God and the things that are in line with the word of God. கவலைப்படாதீர்கள், தேவன் உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்று வேதம் சொல்லவில்லை. The Bible does not say do not worry, God will take care of all your needs. உங்களுக்கு என்ன விருப்பமோ அவைகள் எல்லாவற்றையும் சிந்தியுங்கள், யோசித்துக் கொண்டிருங்கள், தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லவில்லை. The Bible does not tell us to meditate upon what we need and God will meet all our needs. உங்கள் மனதை தேவன் சீர்படுத்துவார் என்று வேதம் சொல்லவில்லை. The Bible does not say God will put everything in order. வேதம் சொல்லுகிறது நீங்கள் தான் உங்களுடைய மனதை சீர்படுத்த வேண்டும். But the Bible teaches us that we should set our hearts right. நீங்கள் தான் உங்களுடைய மனதை புதிதாக்க வேண்டும். We should renew our minds. நீங்கள் தான் தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. We should demolish every thought and bring every thought under subjection in Christ. அது உங்களுடைய பொறுப்பு என்று சொல்லுகிறது. It teaches us that it is our responsibility. ஆகையால் உங்களால் முடியவில்லை என்று சொல்லாதீர்கள். Therefore don't say it is not possible. ஏன் அநேக காரியங்கள் நம்மால் முடியவில்லை என்றால், If you ask why aren't things possible, நாம் தான் அதை செய்ய வேண்டும் என்று நாம் நினைப்பது கிடையாது. because we do not think that we have to do it. நாம் தான் அதை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நம்மால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். If you realize that we got to do it, then all things are possible. அநேகர் நம்மிடத்தில் வந்து சொல்வார்கள், Many people will come and tell you ஒரே கவலையா இருக்கிறது, எனக்காக ஜெபியுங்கள் என்று. that pray for me because I'm always worried. நாம் அவர்களுக்காக ஜெபிக்கலாம், தவறில்லை. It is not wrong to pray for them. ஆனால் ஒன்று, But one thing, அவர்கள் தான் அவர்களுடைய கவலையை தூக்கி எறிய வேண்டும். it is their responsibility to cast away every worry. அவர்கள் கவலையை அவர்கள் வைத்துக்கொள்ள விரும்பினால், If they want to keep the worry to themselves, அவர்கள் அவைகளை தூக்கி எறியாவிட்டால், and if they don't cast them out, எத்தனை பேர் ஜெபித்தாலும் ஒன்று நடக்காது. no matter how many people pray for them, nothing will happen. அதைத்தான் பேதுரு சொல்லுகிறார். That's what Peter says. 1 பேதுரு புத்தகம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தில், In the book of 1 Peter chapter 5 verse 7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது எறிந்து விடுங்கள் என்று. that cast all your burdens upon him because he cares for you. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் இப்படியா In சொல்லுகிறார், the book of Philippians chapter 4 verse 6, St. Paul நீங்கள் says ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள் என்று. that don't be worried about anything. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மலைப்பிரசங்கத்தில் சொல்லுகிறார், Jesus also says in the Sermon on the Mount நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று. that we should not be worried. நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். He says do not worry about anything. கவலையை கொண்டு வருகிற எண்ணங்களை எடுத்துக்கொள்ளாதீர்கள். Don't entertain worry. அந்த எண்ணங்களை ஊக்குவிக்காதீர்கள் என்று சொல்கிறார். And don't encourage worry. ஆகையால் கவலைப்படாமல் இருப்பது நம்முடைய பொறுப்பு. Therefore it is our responsibility not to worry. நம்முடைய மனதை சீர்படுத்துவோம். Let us set our hearts right. தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் இருக்கிற எண்ணங்கள் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்குவோம். Let us demolish and bring every thought under subjection. அவைகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து Let
let us bring everything under captivity கவலையின் மீது ஜெயம் எடுப்போம். and let us conquer every worry. கவலையை விட்டு ஒழிந்து தேவனை விசுவாசிக்க ஆரம்பிப்போம். Let us be free from worry and believe in Jesus. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close our eyes in prayer? எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்முடைய we வருகிறோம். come to you through your son Jesus Christ. இன்று எங்களோடு பேசின நம்முடைய வார்த்தைக்காக உம்மை We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for speaking to us through your word. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படியே As your word says, you shall know the truth and the truth shall set you free. இன்று நாங்கள் அறிந்து கொண்ட சத்தியத்திற்காக உம்மை We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for the truth that teaches us உம்முடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுவதன் மூலமாய், that we should seek your kingdom first உமக்கு எங்களுடைய வாழ்வில் முதலிடத்தை கொடுப்பதன் மூலமாய், by giving you first priority உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவதன் மூலமாய், and by obeying your word. கவலையின் மீது நாங்கள் ஜெயம் எடுக்க போவதற்காக உம்மை We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for giving us victory over worry எங்களுடைய மனதை சீர்படுத்துவதன் மூலமாய், by setting our hearts right. உம்முடைய வசனத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எண்ணங்களையும் சிந்தனைகளையும் கற்பனைகளையும் எங்களுடைய மனதை விட்டு நிர்மூலமாக்குவதன் மூலமாய், By bringing every thought and imagination under captivity. கவலையின் மீது நாங்கள் ஜெயம் பெறுவதற்காக உம்மை We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for giving us victory over worry. நீர் எங்களுக்கு பலன் கொடுப்பதற்காக உம்மை We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for strengthening us. நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியினால் உம்மை We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for helping us. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். We pray that your presence may continue to be with எல்லா us. கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். We give you all glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல In பிதாவே. Jesus' matchless name we pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, Bless the Lord, O my soul, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை and ஸ்தோத்திரி. all that is within me bless his holy என் name. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, Bless the Lord, O my soul, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. and forget not all his benefits. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், May the grace of our Lord Jesus நம்முடைய Christ பிதாவாகிய தேவனுடைய அன்பும், and the fellowship of the Father பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியநேக்கமும் and the love of the Holy Spirit இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. be with you all now and forever. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.